பணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பணத்துக்காக வேலைக்கு போகிறீங்களா? நீங்கள் அதிக அளவில் சம்பாதிக்கணும்னு செயல்பட்டுருக்கீங்களா? வாழ்க்கை பூராவும் அதை தேடி நீங்கள் ஓடிட்டு இருந்திருக்கீங்களா? பொதுவாக பணம் தான் என்னன்னு நினைக்கிறதுக்கான காரணமே நீங்கள் வளர்ந்த விதம் மற்றும் உங்களுடைய சுற்றுச்சூழல். ஒருவேளை நீங்கள் ஒரு கஷ்டமான குடும்பத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்களும் அதிக அளவில் பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க. அப்படி இல்லைனா ஒருவேளை நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதிக லெவலில் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கலாம். இனிமேல் இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற பணக்காரங்களை எடுத்துக்கிட்டாலே புரிய வரும். நிறைய பணக்காரங்க சொந்த உழைப்பில் கோடீஸ்வரன் ஆகியிருக்காங்க. ஸ்ரீதர் வேம்பு சொந்த உழைப்பில் கோடீஸ்வரன் ஆனார். தீருபாய் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சொந்த உழைப்பில் கோடீஸ்வரன் ஆனார். நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் பிறந்தது நடுத்தர குடும்பத்தில். விஜயசங்கர் சர்மா பிடிஎம் பிறந்தது நடுத்தர குடும்பத்தில். பாபேஷ் அகர்வால் ஓலா கேப்ஸ் பிறந்தது நடுத்தர குடும்பத்தில். இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை உங்களுக்கு எது தெரியல. உண்மை என்னன்னா உங்களுடைய கணக்கு முதல்ல இருந்தே தப்பா இருக்கு. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது பணம் எப்படி வருது, வேலைக்கு போய் சம்பாதிப்பது. ஒரு கட்டத்துக்கு பிறகு வேலைக்கு போறதுக்கு உங்களுடைய குறிக்கோளா மாறுது. அதனால உங்களுடைய படிப்பு உங்களுடைய முக்கிய காரணமா மாறுது. இதுல என்ன தப்புன்னு கேட்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பணம் சம்பாதிக்கணும், அதிகமா சம்பாதிக்கணும், அதுவும் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச வருஷத்துலேயே அதுதான் உங்களுடைய குறிக்கோள். எந்த ஒரு கணக்கு மூலியமா கோடீஸ்வரனா ஆக முடியாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் முக்கியமாக பொதுவாக ஒரு புதையல் இருக்கு. விலை மதிக்க முடியாத ஒரு புதையல், மீட்டெடுக்க முடியாத ஒரு புதையல். அதுதான் உங்களுடைய நேரம். எவ்வளவு நேரம் கொடுத்து நீங்கள் ஒரு வேலை செய்றீங்களோ அதுக்கு தகுந்தது போல உங்களுடைய சம்பளமும் இருக்கும். ஒரு வேலை மாதத்துக்கு 35,000, வருஷத்துக்கு 4,20,000, கிட்டத்தட்ட 24 வருஷமாகும் நீங்கள் 1 கோடி அடையணும்னா. அதுவும் செலவுகள் வரிகள் கழிக்காம. இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, பணவீக்கம் உங்களுடைய 1 கோடிக்கான மதிப்பை குறைச்சிருக்கும். நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம் வயசானதுக்கு அப்புறம். அதுவும் பணத்தை மிச்சப்படுத்தி அதுவும் விலை மதிப்பான நேரம் உங்கள் கையை மீறி போனதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லா நேரத்தையும் கொடுத்துட்டீங்க பணத்துக்காக. இது சரிசமமான பரிமாற்றமா? கிடையாது. மறுபடியும் உங்களையே நீங்கள் கேளுங்க, அது எப்படி சொந்த உழைப்பில் கோடீஸ்வரன் ஆனாங்க? அதுவும் சில பேர் சின்ன வயசுலேயே. அவங்களாம் மட்டும் எப்படி செய்ய முடிஞ்சது? உண்மை என்னன்னா அவங்க கிட்ட உங்களை விட சரியான ஒரு கணக்கு இருக்கு, ஒரு நல்ல வழி இருக்கு, பணத்தோடைய புரிதல். கவனமா கேளுங்க, பணத்தை தேடி ஓடாதீங்க. இந்த வாழ்க்கை விளையாட்டுல விதிமுறைகள் என்னன்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது போல உங்களுடைய சம்பளமும் இருக்கும். உங்களுடைய மதிப்பு எப்படி உருவாகுதுன்னா உங்களுடைய தேவை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தது போல உங்களுடைய மதிப்பும் இருக்கும். அண்ட் உங்களுடைய மதிப்பை தீர்மானிக்கிறது மக்கள், நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நீங்க, நானு, உங்க குடும்ப தொகுதி, உங்க நாடு. மற்ற வீரர்களை ஒப்பிடும்போது கிரிக்கெட் வீரர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா கிரிக்கெட் பெரிய அளவில் மதிப்பை உருவாக்கியிருக்கு. அதனால மக்கள் செலவு செஞ்சு மேட்சை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. as a result சிறந்த கிரிக்கெட் வீரர்களுடைய மதிப்பு உயர்ந்து அதிக சம்பளம் இந்த வணிகம் கொடுக்குது. நீங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு செய்றீங்கன்றது முக்கியம் இல்லை, வணிகம் தீர்மானிக்குது. உங்களுடைய வேலைக்கான நேரத்துக்கான பணம் என்னன்னு. சாதாரண வேலைக்காரர் வேர்வை சிந்தி சோர்வடைஞ்சு சம்பாதிச்சாலும் ஒரு ஐடி எம்ப்ளாயி உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறது அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்கலாம். ஏன்னா மக்கள், அதாவது வணிகம், வேலைக்காரனுடைய மதிப்பு ஐடி எம்ப்ளாயியை விட குறைவா இருக்குன்னு தீர்மானிக்குது. கேட்கவே கடினமா தான் இருக்கும். வேலைக்காரரோட வேலையை யார் வேணாலும் கற்றுக்க முடியும், சுலபமாக மாற்றிடவும் முடியும். அதனால வணிகம் வருஷ கணக்கில் படிச்சுட்டு வந்த ஐடி எம்ப்ளாயை விட வேலைக்காரருக்கு அதிகமான சம்பளம் கொடுக்காது. பட் இருந்தாலும் நாம இப்போதான வேலையை பற்றி விவாதித்தோம். வேலை எப்படி சரியான கணக்கு கிடையாதுன்னு, வேலையை வைத்து பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாதுன்னு, அதுவும் குறைஞ்ச வருஷத்துலேயே கோடீஸ்வரன் ஆகணும்னா உங்களுடைய மதிப்பை நீங்கள் உயர்த்தணும். சரி, அது எப்படின்னு கேட்கலாம். ஸ்ரீதர் வேம்பு அல்லது தீருபாய் அம்பானி எதனால அவங்களுடைய மதிப்பு இவ்வளோ அதிகமாக இருக்கு? நீங்க அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டுமா? உங்களுக்கு பணம் வேண்டுமா? அதிக செல்வாக்கடைய முதல் படி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க. இதை ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. பணம் எப்பவுமே பிரச்சனைகளை தீர்க்க சின்ன ஒரு விதிமுறையில் வருது. இதை செய்தாலே போதும், பணம் அள்ளி வீசப்படும். ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கோடிக்கணக்கில் இருந்தால் அதுக்கு உங்களால தீர்வு காண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கில் வழங்கப்படும். எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கிற ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கியை எடுத்துக்கோங்க. கடைக்கு போய் ஃபுட் ஆர்டர் செஞ்சு அதுக்கு வெயிட் பண்ணி பில் பே பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் உட்கார்ந்த இடத்துலையே ஆர்டர் செஞ்சு சாப்பிடலாம். ஒருவேளை நீங்கள் பணத்தை தேடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை தவறாக செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு முரண்பாடாக இருக்கலாம். நீங்கள் பணத்தை தேடி போயிட்டு இருக்காதீங்க, பிரச்சனைகளை தேடி போங்க. அதுலேயும் முக்கியமாக பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி போங்க. அண்ட் பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை சுற்றி ஒரு பிஸ்னஸ் உருவாக்க பாருங்கள். ஒரு நிமிஷம். ஸோ அவ்வளோதானா? ஜஸ்ட் பிரச்சனைகளுக்கான தீர்வை காணுங்க, பணம் சேருமா? அப்போனா நீங்கள் என்ன அடுத்து ஸ்விக்கி இல்லைன்னா ஜொமேட்டோ உருவாக்கணும்னு சொல்கிறீங்க? வெயிட், ஒரு நிமிஷம், எனக்கு புரியல. எனக்கு கோடிங்னாலே எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளோ பணமும் இல்லை, என்கிட்ட எதுவுமே. நிறுத்துங்க. மறுபடியும் நீங்கள் உங்களுடைய பழைய சிந்தனைக்கு போகிறீங்க. பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பிங்க, எப்போவுமே பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ ஒரு கடை போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் தீர்வு காணுவாங்க. அப்போனா அதே மாதிரி பல இடத்துல கடை போட்டிங்கன்னா இப்போ இது பெரிய அளவில் தீர்வு காணுறது, அதிக அளவில் தீர்வு காண முடிஞ்சதுன்னா
உங்களால் அது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடிஞ்சதுன்னா உங்களுடைய லாபமும் அதுக்கு தகுந்தது போல இருக்கும். இப்போது உங்களுடைய தொழிலை சரியான தொழில்நுட்பத்தோட சரியான ஆட்களோட செஞ்சுட்டீங்க. இப்போது நீங்கள் விதைச்சதை அறுவடை செய்யுங்க. இங்கேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து வியாபாரத்தை செய்யலாம், இல்லைனா பணத்துக்காக நீங்கள் விற்கலாம். இங்கே தான் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான எல்லா பலனும் அடைஞ்சிங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கம்பெனியை விற்காமல் அதை கண்டினியூ பண்ணலாம் கூட நினைக்கலாம். அதுக்கான காரணம் எக்கச்சக்கமாக இருக்கலாம். உங்களுடைய தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லைனா இன்னும் உங்களுடைய தொழில் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். மேபி லேட்டர் இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை அப்போ விற்கலாம். இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் கடைசியில் நீங்கள் சாதிச்சிட்டீங்க. வணிகத்துக்கு தேவையான தீர்வை கொடுத்துட்டீங்க. அதுக்கு தகுந்தது போல வணிகமும் வழங்கியது நீங்கள் செஞ்சதுக்காக. ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், இது எல்லாமே எதுக்கு? உங்களில் நிறைய பேருக்கு இது எதுவுமே பணத்தை பற்றி கிடையாது. பணம் வெறும் ஒரு காகிதம், ஒரு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர், அதோடைய மதிப்பு, அது மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான். ஆரம்பத்தில் இருந்து இது எதுவுமே பணத்தை பற்றி கிடையாது. நல்ல ஒரு வீட்டை கட்டி பிடிச்ச வண்டியோ இல்லைனா ஒரு காரை வாங்குவது, உலகத்தை பூரா சுற்றி வருவதுன்னு இதில் நீங்கள் சுதந்திரத்தை தான் தேடிட்டு இருந்தீங்க. உங்களுடைய இலக்கு பணத்தை பற்றி கொஞ்சம் கூட தொடர்புடையது கிடையாது. எல்லாமே உங்களுடைய உணர்வுகள். உங்களுக்கு தேவையானது எப்போ வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் வாங்க முடியுமான்னு என்ற எண்ணம் எப்போதுமே உங்களுக்கு தோணக்கூடாதுன்னு. இந்த வீடியோவில் முக்கியமான பாடம் என்னன்னா, இது பணத்தை பற்றி அல்ல. அதை விட உங்களுக்கு முக்கியமானது, விலை மதிப்பானது, அது எப்போவுமே மீட்க முடியாதது. அதுதான் உங்களுக்கான நேரம். அதிக நேரத்தை கொடுத்து உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்கிறது நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்து டிவி பார்க்கறது, தூங்குறது, காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போய் இதே வாழ்க்கை முழுவதாகவும் நீங்கள் ரிட்டையர் ஆகும் வரை இந்த ஒரு ஓட்டு போட வேண்டுமா? இந்த மாதிரி எத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையை மீறி போயிருக்கு? ஒருவேளை உங்களுக்கு இதுதான் சரின்னு பட்டிருக்கலாம், இல்லைனா சமயத்துக்கு உங்களுக்கு வேற வழி இல்லாமல் இருந்திருக்கலாம். அண்ட் அப்படி இருந்தால் கவலைப்படாதீங்க. அதிகபட்சமாக இந்த வீடியோவில் இருந்து கொஞ்சம் பொழுதுபோக்கும் மற்றும் சில விஷயங்களை புது கண்ணோட்டத்தில் பார்க்க வச்சிருக்கலாம். ஆனால் உங்களில் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வாழ்க்கைக்கு மறுபக்கம் ஒன்று இருக்குன்னு. நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை பணத்தை பற்றி எப்போதும் யோசிக்கப்படாத வாழ்க்கை. உங்களுக்கு மறுபடியும் நான் இதை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பணத்தை தேடி போடாதீங்க, பிரச்சனையை தேடி போங்க, அதற்கான தீர்வுகளை தேடி போங்க. இந்த ஒரு கணக்கில் தான் பணம் செயல்படுது. சுதந்திரத்தோட பணத்தை பற்றி கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வேணுமா? அப்படின்னா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடிங்க, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்க. இதோ உங்களுடைய கணக்கு. கோடீஸ்வரன் ஆகுவதுக்கு கண்டிப்பாக நிறைய பிஸ்னஸ் விஷயங்களை பற்றி நான் பேசலை. நிறைய காரணங்களால் அதிக மக்கள் வெற்றி பெற மாட்டாங்க. ஆனால் மிகவும் முக்கியமானது தோல்வி அடையிறது, அதுவும் வேகமாக தோல்வி அடையிறது, அதிலிருந்து சீக்கிரமாக மீண்டு வருவது. நீங்கள் ஒரு பிஸ்னஸை தொடங்குறீங்கன்னா எப்பவுமே ஒரு கேள்வியை உங்களையே கேளுங்க, என்ன பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுறீங்க? இது உங்களுடைய வேலையிலும் உதவி பெறலாம். இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். பணத்தை தேடி ஓடாதீங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி ஓடுங்க. நன்றி.